லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. நாளைக்கு தேர்தல் நடக்க போகுது. இந்த நேரத்தில் பிரச்சாரங்கள்லாம் ஓய்வு அடைஞ்சிட்டு இப்போ மக்கள் மனதில் எப்பயுமே யாருக்கு வாக்களிக்கலாம், அது என்னென்னா வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி கூட அவங்க மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். யாருமே அதை கணிக்க முடியாது. இந்த நேரத்தில் அதிகமாக பெரும்பாலான மக்கள் இப்போ இளைஞர்கள்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வரவங்க எல்லாருமே நாம் தமிழர் அப்புறம் தாவேகா இந்த 2 கட்சிகளுக்கும் வாக்களிக்கிறதுல மும்முரமாக இருக்கிறாங்க. மற்ற கட்சிகள் அது இரண்டாவது பதிவு. இந்த 2 கட்சிகளில் அதிகமாக இளைஞர்கள் எதை தேர்வு செய்யணும், இன்றைக்கு காலகட்டத்துக்கு எந்த கட்சி தேவைப்படுதா நம்ம எடுத்துக்கிறது. இது நாள் வரைக்கும் தமிழக அரசியல் களம் இருந்த களம் அப்படியே இந்த மாதிரியான இவ்வளோ வேகம், இவ்வளோ மக்கள், இவ்வளோ புரட்சி நான் பார்த்ததே இல்லை. அப்படிலாம் இல்லை. இது நாள் வரைக்கும் இருந்த களம் முற்றிலுமாக மாறுது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. ஒன்று, நாம் தமிழர் அவர்கள் நீண்ட காலமாக உருவாக்கி வச்சு அவங்க மெல்ல மெல்ல அடி எடுத்து ஒரு பயணத்தை முடிச்சுட்டு வர்றாங்க. விஜய்ங்கிற ஒருவர் அவருடைய திரைபிம்பத்தின் மூலமாக அவர் வர்றாரு. இதனால் வரைக்கும் திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்னு இருந்த களம் இப்போ அப்படியே மாறுது. விஜய் தன்னை திமுக வர்சஸ் டிவிகே அப்படின்னு விஜய் சொன்னாலும் கூட களம் என்னவா மாறுதுன்னா விஜய் வர்சஸ் நாம் தமிழர், அப்படிதான் இருக்கு. விஜய் வர்சஸ் சீமான் அப்படின்னு தான் களம் மாறுது. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க இருந்து நாம் தமிழர் தம்பி தங்கைகள் வாக்களிக்கிறதுக்காகவே வர்றாங்க. சீமானுக்கு காரைக்குடியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வர்றாங்க. நேற்று பார்த்துருப்பீங்க, காரைக்குடியில் அவ்வளோ பசங்க எல்லாம் தன்னார்வலராக வர்றாங்க. அதே மாதிரி அதுக்கு நேரெதிராக இன்னொரு பக்கம் விஜயோடைய ரசிகர்களும் இதே மாதிரி வர்றாங்க. இது உங்களுக்கு பிடிக்கலனாலும் கள நிலவரம் யதார்த்தம் அதான் இருக்குது. அங்கங்கே திரளாக விஜய்க்கு ஆதரவான ஒரு இளைஞர் கூட்டம் வருது. இந்த 2 விஷயத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா விஜயோடைய வரவு அப்படிங்கிறது தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு வகையில் பின்னடைவாக இருந்தாலும் கூட திராவிட அரசியலுக்கு ஒரு வகையில் இது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசியலாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வர்றதுனால இது நாள் வரைக்கும் அரசியல் களத்தின் மீது ஆர்வம் இல்லாமல் வெறுமனே திரை விஷயம் சார்ந்த சினிமா கிசு நடிகர்கள் பெரிய பெரிய ஆட்கள் தான் ஓட்டு போடுவாங்க, நமக்கு அதுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு இருந்துட்டாங்க. அதான் அரசியலுங்கிறது நமக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தது இல்லை. அந்த கூட்டத்தை நம்ம பக்குப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அந்த கூட்டம் பெரும்பான்மையாக இருக்குது. அவர்கள் இன்னைக்கு அரசியலை பார்க்குறாங்க. திமுக தீய சக்தி, திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேப்ஷன் போய் சேருது. இப்போ நமக்கும் திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிறது இது. அதிமுக இயல்பாகவே ஒழிச்சிருவாங்க. அது பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதை பாஜக பார்த்துக்கணும். இப்போ திமுகங்கிற ஒரு பெரிய பிம்பத்தை தகர்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த திராவிட கட்டுமானத்தை நம்ம உடைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இந்த இடத்துல விஜயோடைய வரவுங்கிறத நான் இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான கோணத்தில் தான் நான் அதை பார்க்குறேன். திமுகவை இன்னொன்று வாக்குகள் பிரிகிற வாக்குகள் யார் பக்கம் இருந்து அதிகமாக போகுது அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா விஜயோடைய வரவால் அவங்க விசிக வாக்குகள் போகுது, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் போகுது. சிறுபான்மையினருடைய வாக்குகள் அதிகமாக கணிசமாக. சிறுபான்மையினர் இருக்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் அவனை சொல்லுவாங்க, திராவிடர்கள் சொல்லுவாங்க. அந்த மக்களை யாரா சிறுபான்மை, அவன் வழிபாட்டால் வேற ஒரு வழிபாட்டை வச்சிருக்கான வழியே அவனை எப்படி சிறுபான்மைன்னு சொல்லுவான். அவன் தமிழ் இனத்தை சேர்ந்தவன் தான். வேற மொழிக்காரங்க இருந்தாங்கன்னா வேற மொழிக்காரங்கன்னு சொல்லிக்கலாம். அப்போ அவர்களுடைய வாக்குகளும் பெரிய அளவில் போகுது. அதுக்காக திமுக பெரிய அளவில் பேராயர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு, பாதிரிமாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏதோ அரசியல் பண்ணி பார்த்தாலும் விஜய் ஒரு முட்டி போட்டு சொல்ல விட பெரிய பாதிரியார் விஜய். ஆமாம், எத்தனை நாள் பார்த்துருப்பேன், சண்டே எத்தனை நாள் ஆண்டவரை மண்டிட்டு வேண்டிருப்பேன் அப்படின்னு அவர் ஒரே முட்டி போட்டு ஒரு பாட்டு கூட விட்டேன், கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாது, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதுன்ட்டு. அது மாதிரி நீங்கள் அறிவாலயத்துலேருந்து என்ன ஸ்கெட்சு போட்டாலும் நான் ஒரு முட்டியை போட்டு உங்களை முடிச்சு விட்டேன் அப்படின்னு அவர் அரசியல் பண்ணிட்டாப்புல. இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி சீமானுக்கு பின்னாடி ஒரு பெரும் திரளான அரசியல் ஆர்வம் கொண்ட, அரசியலை புரிதல் கொண்ட, எது நமக்கான அரசியல் அப்படிங்கிற தெளிவு கொண்ட ஒரு இளைஞர் பட்டாளமும் ஒரு பெருந்தொகையான மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. அது கிராமப்புறங்களில் இன்னும் கூடுதலாகவே இருக்குது. நீங்கள் நகர்ப்புறங்களில் விஜய்க்கு கூடுற இந்த பிம்பம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பக்கா பிஆர் டீம் ஸ்கெட்சி. அதில் கொஞ்சம் இயல்பாக வர்ற கூட்டமும் இருக்கும். ஒரு நடிகரை பார்க்கறதுக்கான ஆர்வம் இல்லை, பார்க்க வர்றதுனால அவங்க ஓட்டு போடுவாங்கன்னுலாம் சொல்ல முடியாது.
அது இயல்பாக ஒரு கூட்டம், ஒரு நடிகர் போனா, திரிஷா போனா, நயன்தாரா போனா, சன்னி லியோன் போனா, யாரு என்ன ஏன் ஓவியா, நடிகை ஓவியா, ஒரு பிரபலங்கள் போனாங்களே வந்து பார்க்குற மனநிலை இங்க வந்து உருவாக்கப்பட்டு தான் இருக்கு. அந்த மனநிலை மாறும்போது தமிழினம் முற்றிலுமாக வந்து ஒரு விடுதலையை அடைஞ்சிருக்கும். அப்படி இல்லாத சூழல்ல இப்போ இருக்கு அப்படிங்கிறத நம்ம யதார்த்தத்தை உணர்ந்தாகணும். அப்போ அந்த அடிப்படையில் விஜய்க்கு ஒரு பிஆர் டீம் வந்து பல கிராமங்கள்ல இருந்து பல அவங்களுடைய நெட்வொர்க் இருக்குல்ல, ரசிகர்களோட நெட்வொர்க்கில் நாளைக்கு இங்கே நிகழ்ச்சி நடக்குது, எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெருந்திரளான கூட்டம் வருது, ட்ரோன் கேமராவில் வச்சு அவங்க அதை வந்து காட்டுறாங்க. தொலைக்காட்சியில் பார்க்கும்போது மக்கள் வந்து எப்பா அந்த வேலை தானே செய்கிறார், அந்த வேலையை தான் செய்கிறார். அவர் திமுகவுக்கு செஞ்சார், இப்போ வந்து இங்கே விசிகாவுக்கு செஞ்சார். விசிகாவுக்கு போதாத காலம் அவர் வந்து எதில் சிக்கியிருக்காருன்னு தெரியல. அவர் வந்து ஐயோ முதல்வராக எனக்கு வேணான்னாரு, அதெல்லாம் அங்கிட்டுங்கிறது மாதிரி விஜய்க்கு போனாப்புல விஜய்க்கு பிரமாதமாக மார்க்கெட்டிங் செய்கிறாரு. அதை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு கூட்டம் திரள்ற மாதிரி இருக்குது. ஆனால் களத்தில் சீமானுக்கு தான் வந்து பெரிய அளவில் வந்து மக்கள் திரள் கூட்டம் இருக்குது. அப்போ ரெண்டும் வந்து ஒன்று ரசிக கூட்டம், இன்னொன்று அரசியல் அறிவுள்ள ஒரு கூட்டம். அதில் சின்ன பசங்கள்லாம் பேசுகிறத பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ பிரமாதமாக பேசுகிறாங்க, புரிதலோடு பேசுகிறாங்க. இந்த தலைமுறையை தான் சீமான் உருவாக்குனார். இந்த மாதிரியான ஆள்கள் எனக்கு ஓட்டு போடுறவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் அந்த படிச்சுக்கிட்டு இருந்த பசங்களில் கொஞ்சம் வந்து அரசியல் ஆர்வம் இல்லாத பசங்க இருப்பாங்கள்ல, அவங்க தான் வந்து விஜய் சார்ந்த ஒரு இதை நோக்கி நகர்றாங்க. இப்போ அரசியல் ஆர்வமுள்ள ஒரு இளைஞர் கூட்டம், அரசியல் ஆர்வம் மற்ற ரசிக மனநிலை கொண்ட ஒரு இளைஞர் கூட்டம் அப்படின்னு ரெண்டு பெரும் கூட்டத்துக்கு இடையில ரெண்டு பேருக்கே அரசியல் ஆர்வம் இருக்கு. ஆமாம். ஆனால் இவங்க வந்து அரசியலை இப்போதான் அது வந்து அரசியலுக்குள்ள அதை வராங்க தெரியுறாங்க, விஜய் மூலம் வராங்க. நான் அதை தான் சொன்ன ஆரம்பத்தில், அது ஒரு பாசிட்டிவ், விஜய் மூலமா நடக்கிற ஒரு பாசிட்டிவ். இந்த பையன் அரசியல் பண்ணிக்கலாம், அவனை சரி பண்ணி நம்ம பக்கம் நம்ம இழுக்கலாம். அவன் நம்ம பக்கமோ எந்த பக்கமோ அவனை அரசியல் புரிதல் உள்ள ஒரு இளைஞனா மாத்துறதுக்கு வாய்ப்பு. முதல்ல அவன் மாத்தணும்னா முதல்ல அவன் களத்துக்கு வரணும்ல. அவன் களத்துக்கே வராத ஒரு பையனை நம்ம எப்படி மாற்ற முடியும்? அப்போ அவன் விஜய் மூலமா வரட்டும். அவன் 31 கூட பார்த்துக்கலாம். அவன் அப்போ வந்து தெரிஞ்சுப்போம்ல விஜயோடைய இது. இவர் இந்த தேர்தலை சந்தித்த பிறகு இவர் தாக்கு பிடிக்காரா, நிற்கிறாரா, இவர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பார்க்கறது இருக்கும்ல. அப்போ களம் வந்து அதிமுக திமுகங்கிற களம் மாறி இன்னைக்கு களம் வந்து விஜய் சீமான், சீமான் விஜய், நாம் தமிழர் டிவிகே அப்படிங்கிறத நோக்கி போகுது. இதை வந்து விஜய் மடை மாத்துறதுக்கு தான் விஜய் வந்து திமுக வர்சஸ் டிவிகே அப்படின்னு அவர் சொல்றாரு. வம்படியாக சொல்றாரு. அதிகாரத்தில் இருக்கிறதுனால அப்படி சொல்றாரு. ஆனா களத்துல நிலவரம் நீங்க வந்து மக்கள் தொகை இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுடைய பட்டாளம் இதை பத்தி ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா, டிவிகேவுக்கும் நாம் தமிழருக்குமான போட்டியாக இந்த களம் மாறுது. இந்த 26 தேர்தல் மிக மிக முக்கியமானது, தமிழினத்துக்கு முக்கியமானது. மீண்டும் வந்து திராவிட அரசியல் தலை தோங்காமல் இருக்க வேண்டுமென்றால் தமிழினம் வந்து எந்த வகையான சிறு சிறு முரண்பாடுகள் இருந்தால் கூட எல்லாத்தையும் கலைந்து எறிந்து விட்டு தமிழர்களோடு நிற்கணும், தமிழர்களுக்கான அரசியலோடு நிற்க வேண்டும். அதோடு சேர்த்து இயற்கை வளம் சார்ந்து, மொழி நலன் சார்ந்து நம்ம இனம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். அப்படின்னா தமிழர்கள் பக்கம் நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இன்றைய காலகட்டத்தில் இப்போதைக்கு இருக்கிற அந்த இளைஞர்கள் வந்து இப்போ தான் அரசியல் புரிதலோடு உள்ளே வராங்க. விஜயை ஏற்றுக்கிறதுல ஒரு சில சுணக்கங்கள் இருக்கும், ஆனாலும் அதை சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வெளிநாடுகளில் சிங்கப்பூர், மலேசியா, இன்னும் பிற நிறைய நாடுகளிலிருந்து வர இளைஞர்கள், படித்த பட்டதாரிகளுமே விஜயை ஆதரிக்கிறதா நிறைய காணொலிகள் வெளியில் பார்க்க முடியுது. இப்போ அந்த இளைஞர்களுக்கும் இந்த அரசியல் உணர்வு இல்லைன்னு எடுத்துக்கிறதா, இல்லை சீமானை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிறதா? அரசியல் புரிதல் அப்படிங்கிறதுக்கும் கல்வி அறிவுக்கும் நிச்சயமா சம்பந்தமே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்றேன். இப்போ ஒரு சின்ன பையன் நாம் தமிழருடைய ஒரு வேன்ல ஒரு பையன் பேசுறாங்க, அந்த பையனுடைய அரசியல் புரிதல்லையும் நீங்க ஒரு பிஹெச்டி முடிச்ச ஒரு வெளிநாட்டில் படிக்கிற ஒரு வேலை பார்க்குற ஒருத்தருடைய இதையும் உரையாட விட்டு பாருங்களேன், அவருக்கும் இவருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா இவன் வந்து அந்த அரசியல் பார்வையோட வந்து அல்லது அவங்க குடும்பத்தில் அந்த பார்வையோட இருந்திருப்பாங்க. அதுதான் சரியான அரசியல் பார்வைன்னு எப்படி எடுத்துக்கிறது? இல்லை அதுதான் சரியான அரசியல் பார்வை. அவங்களுக்கு அது சரி, அதுதானே சரியான அரசியல் பார்வையாக இருக்க முடியும். நான் வந்து ஒரு நடிகரை திரைபிம்பத்தில் பார்த்து நான் வந்து ரசித்த ஒருவருங்கிறனால நான் அவரு பின்னாடி போறதுங்கிறது சரியான அரசியல் பார்வையாக இருக்க முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், விஜயுடைய வரவால திராவிடத்துக்கு ஒரு வீழ்ச்சி இருக்கு, திராவிட திமுக வந்து வீழ்ச்சியை சந்திக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம அதை வரவேற்கலாம். அந்த இளைஞர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இந்த அரசியல் களத்துக்கு வர்றாங்க, அதை வரவேற்கலாம் நம்ம. ஆனால் எது சரின்னு கேட்டிங்கன்னா, அது நிச்சயமாக நாம் தமிழருடைய இந்த இளைய தலைமுறையினர் பின்பற்றக்கூடிய இந்த அரசியல் தான் வந்து சரியானது இருக்க முடியும். ஒன்று வெற்றி பெறதுனாலேயே அது சரியானதுன்னு சொல்ல முடியாது, ஒன்று தோற்கிறதுனாலே அது தவறுன்னு சொல்ல முடியாது. நல்லவன் தோக்க தான் செய்வான். நல்ல கண்ணு ஒரு தேர்தலையும் வெற்றி பெறல.
அதுக்காக அவர் நல்லவர் இல்லையான்னு சொல்ல முடியாதுல்ல. நல்லவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதை வெற்றி பெறக்கூடிய நல்லவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். அதான் சரியாக இருக்க முடியும். ஒருத்தன் வில்லன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கனால திரைப்படத்தில் வந்து வில்லன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்கனால வில்லன் நல்லவனாயிட முடியாதுல்ல. வில்லன் தான். அப்போ சரியான அரசியலை தேர்வு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒரு விஷயம் தோக்குது அப்படிங்கிறனால வந்து அவர்கள் தோற்கத்தானே செய்வார்கள் அப்படிங்கிற மனநிலை இருக்குல்ல. அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது, வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம அவங்க பக்கத்தில் நிற்கிறது தானே இருக்கும். ஒரு சாலையில் ஒரு சண்டை நடக்குது, தப்பான ஒருத்தன் வந்து ஒரு பையனை வந்து அடிக்கிறான்னு வைங்களேன். இப்போ அடிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வேடிக்கை பார்க்குறதா அல்லது அடிக்கிறவனை தடுக்கிறதா? இல்லை அடி வாங்குறவன் பக்கத்தில் நம்ம பிறந்த என்னப்பா அடிக்கிறா அப்படின்னு பின்னாடி ஒரு 10 பேர் சேர்ந்தீங்கன்னா அவன் அடிக்கிறவன் அவன் பெரிய ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த 10 பேருங்கிற போது அவன் ஒரு கணம் ஜெர்க்காவான்ல. அதுதான் இருக்குது. இந்த பையன் பாதிக்கப்பட்டவன், நம்ம யார் பக்கத்தில் நிற்கணுமோ அதுதான் சரியான அரசியலாக இருக்க முடியும். அது மாறா இல்லை அவங்க ஜெயிக்கக்கூடியவங்க, இல்லை அவர்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்குது அப்படின்னு போகிறதுங்கிறது செம்மறியாட்டு கூட்டு மனநிலை. எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறது சரியான பார்வையோடு பயணிக்க வேண்டியது அவசியமானது. நம்ம இளைஞர்களுக்கும் சரி, நம்மளுடைய பெரியவர்களுக்கும் சரி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கருத்து சொல்லணும். நீண்ட காலமாக நாங்கள் வந்து திமுக, எங்கள் குடும்பம் பாரம்பரிய திமுக குடும்பம் சார், அவரா ரொம்ப பயங்கரமான விஷயங்கிற மாதிரி அந்த இதே வேணாம். களம் மாறணும். எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற களத்தை மாற்றுவீங்க? புதிய தலைமுறை வர வேண்டியது அவசியமானது. அது சீமான் வரட்டும், விஜய் வரட்டும், யார் வரட்டும், ஆனால் அவர்களுக்குள்ள புதிய தலைமுறைக்குள்ளே மோதல் வரட்டும்ங்கிறேன் நான். என்னை கேட்டால் முதல்ல வந்து இப்போ சீமான் அவர்கள் விஜயை ஆதரித்தார், கூட்டணி வைக்கிற சூழல் இருக்கும் அப்படின்ட்டு. அவர் திராவிட அரசியல் போகிறாரு. அப்போ விஜய் வந்து சீமான் அவர்கள் வந்து விஜய் எதிர்க்கிற அரசியலுக்கு போகிறார். என்ன கேட்டால் அது வந்து மேலோட்டமாக பார்த்தா ஒரு முரண் இருக்கிற மாதிரி இப்போ தேவையா அப்படின்னு தோணலாம். ஆனால் இந்த களம் வந்து இப்போவுமே வந்து விஜய் சீமான் அப்படிங்கிற களம் உருவாகும் போது அது வந்து அடுத்த தேர்தலில் அது இன்னும் தீவிரமாகும். அப்போ மக்கள் முடிவு பண்ணிவிடும், விஜய் பக்கம் இருக்கிற இளைஞர் பட்டாளமா, சீமான் பக்கத்தில் இருக்கிற இளைஞர் பட்டாளமா, அரசியல் அறிவு கொண்ட, பார்வை கொண்ட, இயற்கை வளம் சார்ந்த, நலன் சார்ந்த, மொழி சார்ந்த, இனம் சார்ந்த நலன் கொண்ட இளைஞர் கூட்டமா, ரசிக மனநிலை கொண்ட இளைஞர் கூட்டமா அப்படிங்கிற அப்படியே ஒரு 2 பகுதியாக பிரியும்ல. அப்போ முடிவு வந்துடும். எப்போ நம்ம ஏதோ ஒன்று இந்த அதிமுக திமுகங்கிற அந்த ஃபார்மெட்லேருந்து விலகி அடுத்த தலைமுறை உருவாக்கும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு மாற்றம் வந்தே தீரணும். நம்ம வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இருந்துச்சு. ஆனால் காங்கிரஸை துவம்சம் பண்ணி அவன் செஞ்ச தப்பு, இந்தியை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது, துவம்சம் பண்ணி அடித்தாங்க. தமிழர்களுடைய எதிர்வினையை பயன்படுத்தி கொண்டது தான் திராவிடமும் திமுகவும். தமிழர்களுடைய உயிர் தியாகத்தை பயனாக பயன்படுத்தி அவங்க அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. வேலையை அவன் கண்டுபிடிச்சான், ஆகா இந்த பயிலுக வேறு எதுக்கும் ஒன்று கூட மாட்டேங்க, அவன் மொழி இனம் சார்ந்த உணர்வுக்கும் ஒன்று கூடுறான், சோழியம் முடுறாவனில் அப்படின்னு முடித்தாங்க. அவனுக்கு அரசியல் அறிவற்ற ஒரு தலைமுறை உருவாக்கணும்னு பார்த்தாங்க. எந்த இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழினம் போராடியதோ அந்த மண்ணில் அவர்களுடைய வரலாறே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காம பார்த்துக்கிட்டாங்க. இளைஞர்கள் அரசியலுக்கு வராண்டா, அரசியலை நாங்கள் பார்த்து கூட நீங்கள் ஓரமாக இருங்கன்னாங்க. முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில் அரசியல் விவாதங்கள் நடந்த தலைமுறை. அதனால தான் அது வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக அது போர்க்கொடி எடுத்தது, போராடியது, சண்டை செஞ்சது. ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு தலைமுறை இல்லை. அது ஏன்னா அந்த தலைமுறை இல்லாத மாதிரி அப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்கிரிப்டே. இவனுங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான அரசியல் பார்வையை கொண்டு போயிட்டோம்னா நம்மளால் எங்களை வியாபாரம் பார்க்க முடியாதுங்கிறது திராவிடர்கள் அது மாதிரி உருவாக்குனாங்க. சினிமா போதை, சாராய போதை உருவாக்குனாங்க. கவர்மெண்ட்டே சாராயத்தை வித்துச்சு. சாராயம் சகஜமானது சார், யார் குடிக்கலை? இப்போ குடிக்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசாக தப்பு இல்லை சார். இப்போ குடிக்காத வந்து சார் நான் குடிக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்கிற நிலைமை, கூச்சப்பட்ட நிலைமை உருவாக்கிட்டாங்க. ஆகவே இந்த பாரம்பரிய செட்டப்பு அப்படிங்கிற நம்ம குடும்பத்தில் நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டுவோம், அதிமுகவுக்கு தான் ஓட்டுவோம், அந்த சோழியே விட்டுங்க. மாற்றத்தை உருவாக்குவோம். அது என்னவாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், மாற்றம் உருவாக வேண்டிய காலம் இது. 26ம் அதன் பிறகு வரப்போகிற காலங்களும் தமிழர்களுக்கான காலமாகும். அதே மாதிரி இந்த தேர்தலில் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரலாறு வந்து சில வாய்ப்புகளை உருவாக்கும். 2009 கருணாநிதிக்கு வரலாறு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தியிருந்தார். கருணாநிதி தமிழின துரோகியாக இருந்திருக்க மாட்டார், வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க இடத்தை பெற்றிருப்பார். ஆனால் அதை பயன்படுத்தலை. அதே மாதிரி இன்றைக்கி வரலாறு நாம் தமிழருங்கிறது ஒரு நீண்ட காலமாக பயணம் செஞ்சுட்டே வர்றாங்க. இன்றைக்கி காரைக்குடி தொகுதியில் சீமான் அவர்கள் போட்டியிடுகிறார். அதாவது நீங்கள் அந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை வெற்றி பெற வச்சுருப்பீங்க, எத்தனை பேரை தோக்கடிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த பெயர்கள்லாம் வந்து வரலாற்று செய்தி தான். காரைக்குடியில் ஜெயிச்சாருங்க, அவர் ஜெயிச்சாருங்க, அவர் ஜெயிச்சாருங்கன்னு அப்படி ஒரு செய்தியாக கடந்து போகும். ஆனால் காரைக்குடியில்
அந்த தொகுதி மக்களுக்கு இது ஒரு வேண்டுகோள். அந்த தொகுதி மக்கள் வரலாற்றில் அந்த காரைக்குடி வந்து சில பேர்கள் வந்து வரலாற்றில் வந்து எப்படியும் தவிர்க்கப்படாமல் குறிக்கப்படுற ஒரு இடம் வரும். சில பகுதிகளில் ஒரு 4-5 பேர் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பார்க்கில் உட்காந்து உருவாக்கின ஒரு இயக்கம் பின்னாடி வந்து அதிகாரத்தை பிடித்தது. அந்த பார்க்கு இன்னை வரைக்கும் வந்து அந்த அந்த அமைப்புடைய வரலாறு எழுதும்போது அந்த பார்க்கோடைய பேரை சொல்லி இங்கே தான் உருவானது, இதில் இருந்து வந்தாங்க. அதில் 28வது இடத்துல அப்போ இருந்தார். அது பேர்லே இல்லை, லிஸ்ட்ல இல்லை. ஆனால் பின்னாடி அவர் அந்த கட்சியே அந்த குடும்ப கட்சியாக மாறி போச்சுன்னு வைங்களேன். இப்படி வரலாறு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உருவாக்கப்படும். அப்படி இன்னைக்கு காரைக்குடியில் நீங்கள் வந்து சீமானவர்களை வெற்றி பெற வைக்கும்போது காரைக்குடி தொகுதியும் நாம் தமிழர் உடைய வரலாறும் வந்து ஒரு இணைந்து அதை பயணிக்கும்போது, அதை சேர்த்து எழுதும்போது காரைக்குடி தொகுதியும் காரைக்குடி தொகுதி மக்கள் அளித்த பரிசும் வந்து வரலாற்றில் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். ஆகவே வந்து நீங்கள் எவ்வளோ பேரை வந்து இதுக்கு முன்னாடி தேர்வு பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சீமானை தேர்வு செய்கிறதுங்கிறது உங்களுடைய தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கக்கூடியது. அவர் ஜெயிச்சாருன்னா அந்த தொகுதிக்கு அவர் செய்கிற நலத்திட்டங்களை வச்சு கூட மக்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய பரவாயில்ல அவர் பேசுனதெல்லாம் அந்த தொகுதியில் செஞ்சு பண்ணணும். இன்னொன்று காரைக்குடி தொகுதியுடைய எம்எல்ஏ சட்டமன்றத்தில் அது சட்டமன்றத்தில் போயிடுறாங்கன்னு வைங்களேன், போவாங்க, நாம் தமிழர்ல இருந்து போகிறாங்க சட்டமன்றத்துக்கு, நல்ல செய்தி வரும். நம்ம கணேஷ்குமார், ஜோதிடர் கணேஷ்குமார் கூட சொல்லியிருக்காரு நல்ல செய்தி வரும் அப்படின்ட்டு. அது மாதிரி சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டாங்க, தம்பி தங்கைகள் போயிட்டாங்கன்னா அங்கே உருவாகிற சலசலப்புகளும் அவர்கள் செய்கிற அரசியலும் வந்து அடுத்த கட்டத்தை நாம் தமிழரை கொண்டு போகும், அவர்களை வளர்ச்சி பாதையில் போகும். அதில் வந்து காரைக்குடி மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆமாம் அவர்களுடைய பங்களிப்பு இருக்கும். காரைக்குடி மக்கள் எல்லாம் வந்து அதை புரிதலோட வாக்களிக்க வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி.